நிலச்சரிவிலிருந்து தப்பித்து காட்டிற்குள் தஞ்சமடைந்த குடும்பத்திற்கு காட்டு யானை காவல் காத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்வதாக தினந்தோறும் எத்தனையோ காட்டு யானைகளை விரட்டி அடித்திருக்கிறோம். ஆனால் இங்கு நிலச்சரிவில் இருந்து தப்பி உயிருக்கு பயந்து காட்டுக்குள் தஞ்சமடைந்த மூதாட்டியின் குடும்பத்தை கண்டு கண்ணீர் வடித்த காட்டு யானை அவர்களை கண் போல் காப்பாற்றிய சம்பவம் மெய்சிலிருக்க வைக்கிறது. கேரள மாநிலம் முண்டகையைச் சேர்ந்தவர்தான் இந்த மூதாட்டி அமராவதி. பூர்வீகம் சேலம் சிலிவம்பாளையம் தான். தேயிலை தொழிலுக்காக 40 ஆண்டுகளுக்கு முன்பு வயநாட்டில் குடியேறிய அமராவதியின் குடும்பத்தினர் நிலச்சரிவின் போது சம்பவ இடத்தில்தான் இருந்துள்ளனர். நள்ளிரவில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட என்ன செய்வதென தெரியாமல் பதறிப்போன அமராவதி தன் கணவர் மகளுடன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தட்டு தடுமாறி அங்கிருந்து ஓட துவங்கினர். வெகு சில நொடிகளில் வெள்ளத்தின் அளவு அதிகரிக்க பயந்து போன அமராவதியின் குடும்பத்தினர் வழி தெரியாமல் காட்டுக்குள் புகுந்து விட்டனர். ஆனால் அங்கு 2 காட்டு யானைகள் நின்று கொண்டிருந்தன. பயத்தில் வெளவெளத்து போயினர் அமராவதியின் குடும்பத்தினர். அதன் பிறகு நடந்ததுதான் அதிசயம். ஆம், உயிர் பிச்சை கேட்ட பாட்டி அமராவதியின் குடும்பத்தை கண்டு காட்டு யானை கண்ணீர் வடித்துள்ளன. அப்படின்னு 2 மணிக்கு நாங்கள் போகிறோம் காட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா ஆனை நிற்கிது காட்டில். நாங்கள் போகும்போது எங்கள் குடும்பம் மட்டும்தான் இருந்தோம், நாங்கள் 4-5 பேர். அப்போ அதுக்கிட்ட சொன்னோம், நாங்கள் இப்படி பயந்து எங்கள் உயிர் வாழ்றதுக்கு வேண்டி நாங்கள் இப்படி பயந்து ஓடியாதான், நீ பாட்டுக்கு நீ நின்றுக்கோ அப்படின்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னோம். அப்போ அது கண்ணீர் விட்டது. கண்ணீர் விட்டுட்டு அது பாட்டுக்கு அது நின்றுச்சு. பார்க்கதான் முரட்டு உருவம், ஆனால் உள்ளே குழந்தை மடம் காட்டு யானைகளுக்கு. விடியும் வரை காட்டு யானைதான் அமராவதியின் குடும்பத்திற்கு அரணாக நின்றுள்ளன. அதன் பிறகு மீட்பு படையினரால் மீட்கப்பட்ட அமராவதியும் அவரது குடும்பத்தாரும் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். காலையில் 6 மணி வரை நாங்கள் அங்கே இருக்கிறோம். அப்புறம் இவங்க ஃபோனு கூப்பிட்டு எங்களை காணுன்னு கேட்டு, ஃபோனு இருக்கிறவங்க வீட்டெல்லாம் ஃபோனு கூப்பிட்டு கேட்டு சின்ன ஜீப்பு கொண்டு வந்து அங்கே காட்டில் இருந்து எங்களை சூரல்மலை ஸ்கூலுக்கு இங்கேருந்து இவங்க இங்கே வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இங்கே கேம்புக்கு கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. காட்டு யானைகளின் கருணையால் ஒரு குடும்பமே காப்பாற்றப்பட்ட சம்பவத்தை கேட்கையிலேயே கண்களில் கண்ணீர் ததும்புகிறது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.